ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து வெண்டைக்காய் புளிக்குழம்பு வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம வெண்டைக்காய் வந்து நம்ம ஆயிலில் வந்து நல்லா மாதிரி பொரித்து அந்த எண்ணெய் வளவளப்பு எடுக்கிற மாதிரி கருகக்கூடாது, ஒரு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் எடுத்து வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து பூண்டு இவ்வளோ போது கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஆனியன் வந்து சின்ன வெங்காயம் வந்து நம்ம நல்லா வந்து எடுத்துகிட்டு நல்லா கட் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேயா. நெக்ஸ்ட்டு வந்து டொமேட்டோ வந்து ஒரு 3 டொமேட்டோ வந்து பெரிய டொமேட்டோ வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். புளி வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி வந்து நான் ஊற வச்சுட்டு அதை வந்து தண்ணி வந்து உடச்சி எடுத்து வச்சுட்டேன், கரைச்சி. நெக்ஸ்ட்டு வந்து சீரகம், வெந்தயம் அண்டு கடுகு. மிளகாப்பொடி என்னென்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் பொடி அண்டு மிளகாய், சாம்பார், அது கொஞ்சம் குழம்பு மிளகாய்ன்னு சொல்லுவோம்ல, அந்த தூள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிறோம். ஓகேயா. ஸோ வாங்க எப்படி பண்ணாமல் பார்க்கலாம். ஒரு பேன் வந்து வச்சுட்டு அதில் வந்து நான் சொன்ன சீரகம், கடுகு இந்த வெந்தயம் எல்லாம் ஆட் பண்ணிக்கிறோம். இதில் இருக்கிற ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெண்டைக்காய் வந்து இன்றைக்கி எங்கள் தோட்டத்தில் வந்து அறுவடை பண்ணணும். பெரிய தோட்டம்லாம் இல்லை, இங்கே தோட்டம்னு பற்றி நீங்கள் நினச்சிக்காதீங்க. இது கொஞ்சம் ஒரு 4 செடி தான் இருக்கும், மாடி தோட்டம் சின்னதாக போட்டோம். ஃபஸ்ட்டு அறுவடை பண்ண வெண்டைக்காய். ஸோ அதனால் அது எப்படி இருக்குன்னு இன்றைக்கி வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும் தான் இந்த வெண்டைக்காய் புளி குழம்பு வந்து இந்த ரெசிபி வந்து இன்றைக்கி நான் செஞ்சுருக்கேன். நல்லா வணங்கி வரதுக்கு கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் வந்து இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து டொமேட்டோ ஆட் பண்ணிக்கலாம். இடையில இப்படி கிளறிட்டு இருக்கணும், ரொம்ப வந்து கிளறிட்டே இருக்கணும் கிடையாது. இடையில இப்படி கிளறி வச்சுட்டே இருக்கணும், கருகாமல் அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கணும். வெங்காயமும் தக்காளியும் நல்லா மசிஞ்சு வந்துருச்சு பார்த்தீங்களா. இந்த ஸ்டேஜில் நாம் வந்து மசாலா எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். ஓகேயா. நான் ஆல்ரெடி சொன்னது தான். மஞ்சள்தூள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூனு அண்டு மிளகாய் தூள் வந்து நம்ம காரத்துக்கு நம்ம ரொம்ப காரம் சில பேர் சாப்பிடுவாங்க, நம்ம காரம் கம்மியாக சாப்பிட்றவங்க இருப்பாங்க. ஸோ உங்களோட தேவைக்கு ஏற்ற அளவு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சாம்பார் தூள் வந்து 1/2 டீஸ்பூனு, அந்த குழம்பு மிளகாய் தூள் வந்து 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாமே வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம மிளகாத்தூள் எல்லாமே ஆட் பண்ணிட்டோம், பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி வந்து எடுத்துகிட்டு அதை வந்து நல்லா கரைச்சிருக்கோம். நெல்லிக்காய் சைஸ் வந்து புளி ஊற வச்சு அதை நல்லா கரைச்சிருத்தாச்சு. ஓகேயா. அதை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடுறோம். ஸோ இதை ஒரு 10 மினிட்ஸ் வந்து நல்லா கொதிக்க விடணும். ஓகேங்களா. ஸோ அந்த புளி தண்ணி ஊற்றிருக்கோம்ல, ஸோ ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடணும். இந்த ஸ்டேஜில் வெண்டைக்காயை வந்து நம்ம போட்டு ஆட் பண்ணிக்கிறோம். பார்த்தீங்களா, எண்ணெய் பிரிஞ்சு எப்படி சூப்பராக இருக்குது. இந்த ஸ்டேஜில் தான் நம்ம வெண்டைக்காய் வந்து ஃபஸ்ட்டே நம்ம எண்ணெயில் வந்து வணக்கி வச்சுருக்கோம். கொஞ்சம் லைட்டாக அடிப்பிடிக்காத மாதிரி கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வெண்டைக்காய் எடுக்கணும். அவ்வளோதாங்க, வெண்டைக்காய் புளி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீ சர்வ் பண்ணி சாப்பிட வேண்டியதான். அவ்வளோதாங்க, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சுட சாப்பாட்டில் இந்த புளிக்குழம்பு ரெசிபி எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு.